ஆளுநர் முதல்வர் அதிகார போட்டியை திசை திருப்ப மாநில அந்தஸ்து பெறுவதற்கான சிறப்பு சட்டசபை கூட்டம் என்று நாடகம் நடத்துவதா? ஆட்சியாளர்களுக்கு மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் அவர்களை சந்தித்து சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். வரவேற்க தகுந்த விஷயம்தான். ஆனால் கடந்த 4 ஆண்டு காலமாக இவர்கள் ஏன் கடுமையாக முயற்சிக்கு செய்யவில்லை என்று மக்கள் மனதில் கேள்வி எழாதா? 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதே மாநில அந்தஸ்து மற்றும் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற இரட்டை எஞ்சின் ஆட்சி வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் மக்களுக்கு வாக்குறுதி அளித்ததுதான் ஆட்சி பீடம் ஏறினர். கடந்த 4 ஆண்டு காலமாக மாநில அந்தஸ்து சம்பந்தமாக சிந்திக்காமல் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த காங்கிரஸ், திமுக போன்ற ஆட்சியாளர்கள் கூட மாநில அந்தஸ்திற்காக 15 முறை தீர்மானம் நிறைவேற்றியது போன்று தற்போதைய ஆட்சியாளர்களும் கஜினி முகமது 16 முறை படையெடுத்தது போல் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசும் 16வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றி உள்ளார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசு புதுவைக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று பகிரங்கமாக அறிவித்தது. அப்போது இரட்டை எஞ்சின் ஆட்சியில் இருந்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள் மத்திய அரசை எதிர்த்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து ஏன் கொடுக்க முடியாது என்று கேள்வி கேட்கவும் இல்லை. மாநில வருவாய் சம்பந்தமாக பொருளாதார வல்லுநர்களை வைத்து புதுச்சேரி வருவாய்க்கான திட்ட அறிக்கையை தயார் செய்து டெல்லிக்கு சென்று வலியுறுத்தி இருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. இது தும்பை விட்டு வால் பிடித்த கதை போன்று இன்று துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் ஏற்பட்டு இருக்கும் அதிகார போட்டியின் விளைவாக அதை திசை திருப்ப சட்டமன்றத்தின் அவசர சிறப்பு கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்து பெற விவாதிக்க வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் மனு கொடுத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம்? இவர்களின் நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரியான பதிலை 2026 தேர்தலில் தீர்மானிப்பார்கள். ஆட்சியை கலைத்துவிட்டு மாநில அந்தஸ்து கேட்டு போராட வேண்டும். மக்கள் முதல்வர் என்று மக்களால் பேசப்படும் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் உண்மையிலேயே புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டுமென்று நினைத்தால் தனது தலைமையிலான ஆட்சியிலிருந்து வெளியேறி அனைவரும் ராஜினாமா செய்துவிட்டு ஆட்சியை கலைக்க ஆளுநரிடம் பரிந்துரைக்க வேண்டும். தொடர்ந்து மாநில அந்தஸ்து கேட்டு போராட வேண்டும். இந்த போராட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி அவர்களுடன் இணைந்து போராட்டம் நடத்த மக்கள் முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதை கழகத்தின் சேர்மன் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன். மாநில அந்தஸ்து பெற மக்கள் முன்னேற்றக் கழகம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார்.